லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏன் இப்படி சோதிக்கிற? அப்ப இந்திராவால இந்த கல்யாணத்துல கண்டிப்பா ஏதாவது தடங்கள் வருமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. நீ ஏன் என் குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை கடவுளே. பார்வதி, எல்லாத்தையும் எடுத்தாச்சுலமா? எடுத்தாச்சுங்க. அப்புறம் அங்க வந்து அதை காணும் இதை காணும்னு சொல்லாத. மறந்தா என்ன, யாரையாவது அனுப்பி எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்க ஏங்க டென்ஷன் ஆறீங்க? ஏன் பார்வதி, எங்க உன் பொண்ணு? அவளுக்கு கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கா? இன்னும் கிளம்பாம அவ அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னடி சொல்ற? இவ்ளோ ஓபனா சேலஞ்ச் பண்ணாளா? நீ சும்மாவா விட்டுட்டு வந்த? நீ அதானே. ஏண்டி இவ்ளோ திமிரா பேசுறா? நீ எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? ஏய் முட்டாளா நீ? இப்ப நான் எல்லார்கிட்டயும் சொன்னா உடனே நான் சொன்னேன் அவ ஒத்துப்பாளா? ஏண்டி நீ வேற? நான் சொல்லவே இல்லைன்னு சாதிச்சிருவா. அதுவும் இல்லாம இந்த தீபக் விஷயம் வேற அவளுக்கு தெரியும். அவ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான்னு வை, நம்ம பொழப்பு சிரிச்சிரும். கௌதம் அதுக்கப்புறம் தீபக் யாருன்னு நோண்ட ஆரம்பிச்சானா அவ்வளவுதான். அதுக்குன்னு அவளை அப்படியே விட்டுற சொல்றியா? இங்க பாரு வரு, நான் பார்த்ததுல இருந்து சொல்றேன், அவ சாதாரண ஆள் இல்ல. ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்து இப்ப IAS படிக்கிறானா எவ்வளவு புத்திசாலின்னு யோசிச்சுக்கோ. இந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவ புத்திசாலியா இருக்கலாம். இந்த கதிர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல, நான் மெசேஜ் பண்ணதுக்கும் எந்த பதிலும் சொல்லல. சரி, ஒரு ஃபோன் பண்ணலாம். இடியட், என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? இரு, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்.
மயிலே மயிலேனா இறகு போடாதுடா, பிச்சு புடுங்கணும். இனி உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல கதிர். நீ கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இரு, உன் தம்பி கல்யாணத்துல எல்லாரும் முன்னாடியும் நாம சேர்ந்து எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டு காட்டி உன் தம்பி கல்யாணத்தோட நம்ம கல்யாணத்தையும் சேர்த்து நடத்தி காட்டுறேன். கதிர், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம சொல்ல வேண்டியதை இவ சொல்றா. ஆமா ரோஷி. அப்போ மீட்டிங்ல இருக்கும்போது எப்படி என் போன் அட்டெண்ட் பண்ண முடியும்? பரவாயில்ல விடு. இல்ல ரோஷி, ஆக்சுவலா நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஓஹோ, அப்படி என்ன விஷயம்? இப்போ நான் ஆபீஸ்ல இருந்து நேரா மண்டபத்துக்கு போயிடுவேன். இன்னைக்கு நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன், நாளைக்கு நிச்சயம்னு இன்னும் 3 நாளைக்கு உன்கிட்ட பேசவே முடியாது. நிறைய வேலை இருக்கும். ஸோ நான் ஃபோன் எதுவும் எடுக்கலன்னா நீ டென்ஷன் ஆயிடக்கூடாதுல்ல ரோஷி. அட என்னப்பா நீ, நான் இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேனா? அப்புறம் எனக்கு கூட எங்க ஆபீஸ்ல 3 நாள் ஒர்க் ஹெவியா இருக்கு. ஸோ நானும் கொஞ்சம் பிஸி தான். நீ உன் ஒர்க்க பாரு கதிர். ஏய் ரோஷி, ஆர் யூ ஷூர்? யா ஷூர் கதிர். ஓகே ஓகே ரோஷி, பாய் பாய். ஓகே பாய். நீ போ கதிர், நான் வரேன். உள்ள போலாமா? போலாமா? காஃபி சாப்பிட்டீங்களாக்கா? ஜெயா, சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. ஏங்க வாங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. காவியா, சுபா வாங்க, வந்து ஆரத்தி எடுங்க. எடுங்க. வா காவியா. உள்ள வாங்க. வா. உட்காருங்க. காவியா, அக்கா என்னாச்சு? உடம்பு பரவாயில்ல?
ஏதாவது வேணுமா? ஒன்றும் இல்லைல்ல. என்னடி ஏன் அப்படி பாக்குற? எனக்கு என்னமோ பயமா இருக்கு இந்திரா. நல்லா யோசிச்சுக்க இந்திரா. நீ பணைய வைக்க போறது உன் வாழ்க்கைய. அங்க போயிட்டா உன்னால படிக்க முடியுமான்னு கூட தெரியல. உன் குடும்பத்திலே உன்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். கஷ்டம் தாண்டி. குடும்பத்துல பிரச்சனை வரதா செய்யும். அக்கா வாழ்க்கையிலயும் இதனால சிக்கல் வரலாம் தான். ஆனா நம்ம கிட்ட வேற வழி இல்லடி. இந்த ஐடியாவே நீ தானே சொன்ன. இப்போ என்ன? நான் தான் சொன்னேன். ஆனா இப்போ உன்னை நினைச்சா பாவமாவும் இருக்கு, அதே சமயம் பயமாவும் இருக்கு. விடு கல்யாணி, நம்ம பாத்துக்கலாம். உன் அக்காக்காக தானே இவ்வளவும் பண்ற. இதனால அக்காக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தா? அவளுக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணதான் நானே அங்க போறேன். இதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுரி. நான் முடிவு பண்ணிட்டேன் கல்யாணி. நான் பண்ண போற விஷயம் தப்பா கூட இருக்கலாம். ஆனா அதை நானே சரி பண்ணுவேன். இனிமே என் முடிவுல இருந்து நான் பின்வாங்க போறதில்ல. என்ன ஆனாலும் சரி, மறுபடியும் நான் இந்த ஹாஸ்டலுக்கு வரவே மாட்டேன். கௌதம் மனைவியா, ஜெயாத்த வீட்டு மருமகளா அங்கதான் போறேன். போலாம் சந்திரா. அப்பா, அம்மா, அம்மா, காவியா, அப்பா, காவ்யா, வந்துட்டீங்களா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கம்மா. நல்லா எங்க இருக்கியா? எங்க காணோம்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. இல்லம்மா முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, வழியில கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ம். அதாம்மா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரெண்டு பேரும் ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க ம். ஆ, அப்பா. வாங்கப்பா. வாங்க. அதெல்லாம் ஜமாச்சில கௌதம். வணக்கம் சம்பந்தி. சம்மந்தி. வாங்க. சம்மந்தி. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். பார்வதி, காவியோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. இவங்கதான். வணக்கம். எல்லாம் ஓகே தானே சம்மந்தி? என்னம்மா காவியா, இளைச்சு போன மாதிரி இருக்க? நல்லா சாப்பிடுறியா இல்லையா? மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதே சொல்ற? நான் நல்லாதாம்மா. கரண்ட் போயிடுச்சு. என்னாச்சு மேனேஜர். என்னக்கா இது? மேனேஜர்? சொல்லுங்க மேடம். என்னையா இது? கரண்ட் போயிடுச்சு. சாரி மேடம், நான் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன். இப்ப கரண்ட் வந்துடும் மேடம். யோ, என்னையா சாரி? இதெல்லாம் பார்த்து நீங்க சரி பண்ணி வைக்கிறது இல்லையா? 1 மினிட் மேடம். நீங்களாம் என்னதான் மண்டபம் மேனேஜ் பண்றீங்களோ? டேய், என்னமாடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. மேனேஜர் மேடம், இன்னொரு முறை இங்க கரண்ட் ஆஃப் ஆச்சு, அவ்வளவுதான். சாரி மேடம், இனி இப்படி நடக்காது. போங்க. சாரி மேடம்.
போச்சுல அப்புறம் லைட் வந்து அழகா என்ன கௌதம்? சித்தி கரண்ட் போச்சுல அப்புறம் லைட் வந்து அழகா ஏய் அறிவில்ல, ஒரு லிப்ஸ்டிக் கூட ஒழுங்கா போட மாட்டியா? இல்லைங்க மேடம், அது வந்து ஏய் வாய் மூடு. பண்றதையும் பண்ணிட்டு காரணம் சொல்றியா? எங்க நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏய் எங்கேயோ இருக்க கோவத்தை ஏண்டி அந்த பொண்ணு மேல காட்டுற? போய் இந்திரா கிட்ட காட்டு. ஏய் இந்திரா மேல என்னடி தப்பு இருக்கு? அவளை பார்த்ததும் இவ ஆள் இல்ல அப்படியே சொக்கி போயிடுறான். இவ நியாயமா பார்த்தா கௌதம் மேலதான் கோவப்படணும். அதை தாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. என் கூட இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கிற கௌதம் அவ முன்னாடி வந்தா மட்டும் மந்திரிச்சு விட்டா மாதிரி ஆயிடுறான். எனக்கு என்னமோ இந்திரா சொன்னத செஞ்சு காட்டிடுவாளோன்னு பயமா இருக்குடி. வரு, அவ இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து தாண்டி. நீ சொன்ன மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அவளை வெளியே அனுப்பிடு, அதான் உனக்கு நல்லது. மொக்க பண்ணிட்டியடா. எல்லாரும் பார்த்துட்டாங்க. போச்சு, அவதான் இல்லன்னு ஆயிப்போச்சுல. பின்ன அவளை பார்த்து ஏன்டா கௌதம் அப்படி பண்ண? ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாம இழந்து. ஐயோ, அம்மா வரும் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? என்னதான் இருந்தாலும் நல்லா அழகாதான் இருந்தா. டேய் என்னடா நீ? அதான் அவ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் என்னடா திரும்பவும் போய் இந்திராவை பார்த்து? கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஓகே, இங்க பாரு, இந்திராவை பக்கத்துல நின்னா கூட அவளை கண்டுக்க கூடாது. ஓகே, அவ யாரோ நான் யாரோ. கௌதம், உங்க எத்து முக்கியம்டா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இன்னும் ஒரு நாள்ல நீ இன்னொருத்திக்கு ஹஸ்பண்ட் ஆக போற. டேய் கௌதம்,
என்னடா ஏதோ தனியா நின்று புலம்பிட்டு இருக்க, என்ன விஷயம்? என்னது புலம்பிட்டு இருந்தனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீ வேற போன வேலை இருந்தா பாரு போ. அப்போ எதுவும் இல்ல? இல்லையே. ஏய் நடிக்காதடா, நான் உன் அண்ணன். ஒன்னு எனக்கு தெரியாதா? இன்னும் மனசுல இந்திரா தானே இருக்கா? அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவளை மறந்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஓஹோ ஓஹோ, என்ன ஒரு மாதிரி பாக்குற? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே என் லைஃப்ல வருவ தவிர வேற யாருக்கும் இடமே இல்லை. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். ரொம்ப நல்லவன்டா நீ, நம்பிட்ட. இந்த டிராமாலாம் அம்மா கிட்டயும் சித்தி கிட்டயும் போய் போட்டுக்கோ. அவங்க வேணா இதை நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா, நீ மனப்பூர்வமெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. உன் மனசு பூரா இந்திரா தான் இருக்கா.